என்ன துளசி இது? இப்பதான் உனக்கு நிச்சயம் நின்னு நாம அதனால நிம்மதி இழந்ததெல்லாம் போதாதா? அதுக்குள்ள அந்த மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து துளசிய பொண்ணு கேக்குறாங்க. என்னங்க இது? ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஒரு சோதனை? சிவகாமி, இதுல சோதனை என்ன இருக்கு? பாக்க அழகா ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணுன்னா சும்மாவா? அதான் இப்படி பெரிய இடத்து சம்பந்தம் எல்லாம் நம்மள தேடி வருது. சரியா சொன்னடா தங்கம். அட நீங்க வேறங்க. நானே மினிஸ்டர் நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டுட்டாங்களே, அவங்க கிட்ட எப்படி நான் இது சரி வராதுன்னு சொல்லி புரிய வைப்பேன் நானே கவலையில இருக்கேன். நிலைமை புரியாம இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சிவகாமி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அத சொல்லு. ஆமா துளசி, உனக்கும் அந்த மினிஸ்டருக்கும் எப்படி பழக்கம்? அதுவும் அவ்வளவு பெரிய ஆளு நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாங்கன்னா அவங்களுக்கும் உனக்கும் இடையில அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு? ஆமா துளசி, நாம அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு மாமா கார்ல வரும்போது நீ எம்எல்ஏ ஆக போறேன்னு சொன்னது எல்லாமே சும்மாதானே எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு, அந்த மினிஸ்டர் உனக்கு இவ்வளவு தூரம் பண்ற அளவுக்கு நீ அவங்களுக்கு என்ன பண்ண? சிவகாமி, பார்த்திபா, இப்போ உங்க 2 பேருக்கும் இதுதான் முக்கியமா? அவங்க கேட்டதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. ஆமா துளசி, அத பத்தி யோசிக்கவே இல்ல. அதுவும் இல்லாம அவங்க எவ்வளவு பெரிய இடம். நிறுத்துங்க. பெரிய இடமா? பெரிய இடம் நம்ம துளசிக்கு எங்க அண்ணன் வீட்டை தவிர எதுங்க பெரிய இடம்? ஏ, இது உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லிதான் தெரியணுமா? என் அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போவேன்னு துளசி நம்ம கிட்ட வாக்கு கொடுத்திருக்கால, அதெல்லாம் மறந்து போச்சா? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு சிவகாமி. அவங்க எவ்வளவு பெரிய இடம். அதான் இவ்வளவு நல்ல இடத்தை பத்தி நாம கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நமக்கு இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்குமா? நீ சொல்லு. சிவகாமி, நில்லு. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? நான் உனக்கு கொடுத்த வாக்கு, உன்னோட வேண்டுதல், இது எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா அதை நான் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு உன் அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போகதான் போறேன். சோ நீ எதுக்கு கவலைப்படுற சிவகாமி? பார்த்தல, நம்ம மூஞ்சி கூட பார்த்து பேசாத மாமா நம்ம வீடு வரைக்கும் வந்து காஃபி குடிச்சிட்டு போனத நீ வேணா பார்த்துட்டே இரு. இன்னும் இந்த துளசி என்னெல்லாம் பண்ண போறான்னு. இங்க பாரு சிவகாமி, ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டு வரதா செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீ இப்படி டென்ஷன் ஆகலாமா? இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு சாதாரண சம்பிரதாயம் தான். அது மட்டும் இல்ல, அவங்க நம்மள ஒன்னும் இப்போ கட்டாயப்படுத்தலையே. நல்லா யோசிங்கன்னு தானே சொல்லிருக்காங்க. ஆமா சிவகாமி, நீ கோவப்படுறதுக்கு உண்டான காரணம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இதுவா இருந்தாலும் மாமா கிட்ட கலந்து பேசிதான் நம்ம துளசியோட கல்யாணத்தை முடிவு பண்ண முடியும். அதாங்க நானும் சொல்றேன். என்னதான் அவங்க மினிஸ்டரா இருந்தாலும் இது நமக்கு சரி வராதுன்னு சொல்லிருவோம். இது பாருங்க, என்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே விஸ்வா துளசி கல்யாணம் மட்டும்தாங்க. அது நடக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏ சிவகாமி, உன்னை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்னும் புரியல. நீ ஒரு முடிவு சொல்லு. அம்மா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ முடிவு பண்ணிக்கோ, நான் முடிவு பண்றேன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. இது என்னோட கல்யாணம். எந்த முடிவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுதான் முடிவு பண்ணணும், சரியா? அவ்வளவுதானே. இது துளசியோட வாழ்க்கை. அவ எடுக்கிற முடிவு நல்லதா தான் இருக்கும். அவ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன், சரியா? துளசி, சிவகாமி, அவங்க நம்ம கிட்ட பொண்ணு கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஆமா இல்லன்னு ஏதாவது ஒரு பதில சொல்ல போறோம். இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகி உடம்புக்கு எடுத்துக்கிற? அதெல்லாம் இருக்கட்டும், அதை விடுறி. நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? கண்டிப்பா பண்ற சிவகாமி. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. அது நான் அண்ணனை பார்க்கணும். முடியுமா? உன் அண்ணனை தானே பார்க்கணும். சரி, வா போலாம்.
நிமிஷம். சொல்லு. விஸ்வா துளசி கல்யாணத்தை பத்தி நீ இன்னும் ஒரு தடவை யோசிச்சு பார்த்தா அது முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி திரும்ப பேச வேண்டாம். இந்த ஜென்மத்துல அவங்க ஒண்ணு சேரவே முடியாது. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. ஏன் இப்படி பேசுற? அவங்க அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டாங்க? இல்ல என் மேல ஏதாச்சும் உனக்கு கோவம் இருக்கா? சொல்லுனே. இந்த பாரு, எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்ல. என் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் இந்த சம்பந்தம் ஒத்து வராது. நீ எப்பவும் பேசுற பழைய விஷயத்த மட்டும் பேசிட்டு இருக்காத. அது எல்லாத்தையும் மறந்துரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. சரிண்ணே, உங்க அந்தஸ்துக்கு நாங்க ஈடு இல்லதான். ஆசைப்பட்டது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிடுனே. அண்ணே, நான் இப்ப கூட துளசி விஸ்வா கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட பேச வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணே. துளசிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை. ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். உடனே சரின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. வயசு பொண்ண எத்தனை நாள் தான் தனியா வீட்லயே வச்சிட்டு இருப்ப? எப்ப கல்யாணம் என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லி அனுப்பு. நான் வந்து என்னோட தாய்மாமன் சீரா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். கல்யாணத்துல முன்னாடி நின்னு இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு நான் பண்ணி வைக்கிறேன். அண்ணே, நீயா இப்படி பேசுற? சொல்லுனே, கேட்டுட்டு இருக்கேல்ல. சிவகாமி, இங்க பாரு சிவகாமி, இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க நின்னு பேசிட்டு இருக்க? அவர் தகுதி அந்தஸ்து எல்லாம் அவரே வச்சுக்கிட்டோம். நீ அவர்கிட்ட எதையும் கேட்டுட்டு இங்க நிக்க வேண்டாம். எனக்கு அவர்கிட்ட இருந்து எந்த சீருமே வேண்டாம். அவர் அவரோட முடிவை தீர்மானமா சொல்லிட்டாருல்ல. இதுக்கு மேல நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இனி அவர்கிட்ட எந்த நியாயமும் கேட்க வேண்டாம். வாமா. உலகம் பொய்தானா, உறவும் பொய்தானா, ஓடைக்கு ஓடும் தண்ணி சொந்தமில்லையா? சொந்தத்தை தார வாத்து தந்தேன் தங்கச்சி, உசுறு மட்டும் வச்சிருக்கேன் தாரின் தங்கச்சி. நாமளும் மாமா கிட்ட பேச போயிருக்கணும். சிவகாமியை தனியா அனுப்பி இருக்க கூடாது. அவ ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு வாயை விட்டு இருந்தா எல்லாமே கெட்டு போயிருக்குமே. இப்ப என்ன பண்றது? இவ என்ன கேட்டா, மாமா என்ன சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கடவுளே, எல்லாம் நல்ல விதமா நடந்திருக்கணும். மாமா சரின்னு சொல்லிருக்கணும். துளசி அந்த வீட்டுக்கு தான் மருமகளா போகணும். என்ன சிவகாமி, என்ன மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? சொன்னாரு. மினிஸ்டர் வீட்டு சம்பந்தத்தை சீக்கிரமா முடிங்க. தாய் மாமனா முறைப்படி நான் என்ன சீர் செய்யணுமோ அத வந்து செய்யறேன்னு சொன்னாரு. அவரோட அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நாம இல்லையா? இத கூட பிறந்த என்கிட்டயே சொல்றாரு. அண்ணி இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா கூட பரவாயில்லங்க. ஆனா அண்ணன் இப்படி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் மருமகன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லும் போதெல்லாம்
அவருக்கு நம்ம அந்தஸ்து தகுதி எல்லாம் தெரியலையா? எப்போ சின்ன வயசுல பேசுனதை வச்சு கனவு கண்டா நான் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? போய் ஆக வேண்டியதை பாருன்னு சொல்லிட்டாரு. சின்னஞ்சிறுசுங்க மனசுல ஆசைய விதைச்சிட்டு எப்போ அத வேரோட அறுக்க பாக்குறாருங்க. போச்சுங்க, எல்லாமே போச்சு. நாம கண்ட கனவு எல்லாமே போச்சு. அவர் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? இது நடக்கவே நடக்காதுன்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. சிவகாமி, இந்த மாதிரி அழுது புலம்புறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? மாமா இப்படிதான் பேசுவாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் திருப்திக்காக தான் நான் உன் கூட வந்தேன். நீ இந்த கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மினிஸ்டர் தம்பிக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு போ. துளசி, உனக்கு என்னடி ஆச்சு? இத்தனை நாளா நான் மாமா வீட்டுக்கு தான் மருமகளா போவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடா அந்த மினிஸ்டர் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? ஆமா, இவ்ளோ நாள் மாமா கூட தான் என்ன வீட்டு மருமக மகாராணின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு மாறல. அவருக்கே அவ்ளோ இருந்தா எனக்கு எவ்ளோ இருக்கும்? மா, நீ உடனே ஃபீல் பண்ணாத. இப்பவும் நான் சொல்றேன், நான் தான் மாமா வீட்டுக்கு மருமகளா போவேன். என்னடி விளையாடுறியா? இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. இப்பதானே அந்த மினிஸ்டர் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன. ஐயோ அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்க சொன்ன? நிச்சயத்துக்கு தேவையான ஏற்பாட்டை தானே பண்ண சொன்னேன் நானு. என்ன ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? நீங்க நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத விஸ்வா வந்து எப்படி தடுத்து நிறுத்துறான்னு மட்டும் பாருங்க. யாரு? விஸ்வாவா? துளசி, நீ பகல் கனவு காண்ற. கண்டிப்பா விஸ்வா அங்க வர மாட்டான்டி. அவனோட அப்பா அம்மா பேச்ச மீறி அவன் எதுவுமே பண்ண மாட்டான். சிவகாமி, நீ சொல்ற அந்த தத்தி விஸ்வா எப்பவோ காணாம போயிட்டான். நான் சொல்றேன், கண்டிப்பா விஸ்வா வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்துவான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. துளசி, விஸ்வா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுமா. வீண ரிஸ்க் எடுத்து உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. ஆமா துளசி, அப்பா சொல்றது கேள்றி. விஸ்வா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா அவன் எங்க அண்ணனை மீறி ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டான். துளசி, உனக்கு வயசு பத்தாது. எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு சொல்றோம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். துளசி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விஸ்வா வரமாட்டான். நீ இன்னொரு தடவை எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிற சூழ்நிலைய நீயே உருவாக்கிடாத. சிவகாமி, எனக்கு விஸ்வா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா வருவான். நீ ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு. ஐயோ, உனக்கு ஏண்டி புரிய மாட்டேங்குது? எல்லாமே உனக்கு விளையாட்டு தானா? இல்ல சிவகாமி, நான் சொன்னதுதான். விஸ்வா எனக்காக எதையும் பண்ணுவா. உன்னோட கனவை நினைவாக்கி நான் கண்டிப்பா மாமா வீட்டுக்கு மருமகளா போவேன். துளசி சொல்றத நம்பவா வேண்டாமா? எனக்கு எதுவுமே புரியல. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு துளசி நிச்சயத்தை நடத்த வேண்டியதுதான். இனிமே வேற வழியே இல்ல. என்ன இது? கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? விஸ்வா?
என்ன விஸ்வா, இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? என்னாச்சு விஸ்வா? ஏதாச்சும் பிரச்சனையா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க மட்டும் இல்ல, மாமா, துளசி எல்லாருமே என்ன மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. விஸ்வா, என்ன விஸ்வா இது? ஏன் கால்ல விடுற அளவுக்கு நீ என்னப்பா தப்பு பண்ண? இல்ல அத்தை, முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அத்தை. ஐயோ விஸ்வா, திரும்ப திரும்ப மன்னிப்பு அது இதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நீ மன்னிப்பு கேட்க வந்தாலும் அதுக்கு இதுவா நேரம்? ஆமா அத்தை, இல்லனா துளசி என் கைய விட்டு போயிடுவாளே. ஆமா அத்தை, துளசிக்கு நடக்க போற இந்த நிச்சயத்தை நீங்க தான் நிப்பாட்டணும். ப்ளீஸ் அத்தை, நிச்சயமா துளசியை நான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன நம்புங்க அத்தை. விஸ்வா, அது வந்து இல்ல அத்தை, முடியாதுன்னு மட்டும் உங்க வாயால சொல்லாதீங்க. நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். ப்ளீஸ், நம்ம எல்லாருமே சேர்ந்து எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கலாம். என் துளசிய என்ன தவிர வேற யாராலும் புரிஞ்சு நடந்துக்க முடியாது அத்தை. ப்ளீஸ் அத்தை, மினிஸ்டர் சம்பந்தம் நமக்கு வேணாம். நம்ம குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அத்தை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அத்தை. கண்டிப்பா துளசி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அத்தை, நீங்க உடனே எல்லா ஏற்பாடையும் பண்ணி என் அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டி வைப்பேன்னு மினிஸ்டர் கிட்ட சொல்லிருங்க அத்தை. சரி விஸ்வா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இந்த நேரத்துல நீ இங்க நின்னு என்கிட்ட பேசுறத அண்ணன் பார்த்தாருனா பெரிய பிரச்சனையாயிடும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு விஸ்வா. அத்தை, நான் இப்ப போறேன். துளசி தான் என்னோட உயிர். அவ இல்லனா நான் இல்ல. இந்த ஜென்மத்துல துளசி தான் எனக்கு பொண்டாட்டி. அப்போ விஸ்வாவை பத்தி துளசி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல. இவன் இப்படி வந்து பேசுறத பார்த்தா துளசி சொல்றதுதான் நடக்குமோ? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எப்படியோ என் கனவு நனவானா சரிதான். அத்தை, காஃபி. மாமா, மாமா இன்னும் வரலையே. அப்படி எங்கதான் போனாரோ தெரியலையே. இது எல்லாமே அந்த சிவகாமி குடும்பத்தோட வேலையாத்தான் இருக்கும். அவங்களோட நான் வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் என் தலையெழுத்து. நம்ம நிம்மதியை கெடுக்கிறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. என் பைரவி, இந்த வீட்டுல எது நடந்தாலும் என் தங்கச்சி குடும்பம் தான் காரணமா? அதான் அவங்க வேண்டான்னு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி ஒரேடியா ஒதுக்கி வச்சாச்சுல்ல. இன்னுமா நீ அடங்கல?